ஒரு வருஷமும் தமிழ்நாட்டில் 10 லட்சம் குழந்தைங்க உருவாகிறாங்க. அந்த 10 லட்சத்தில் 50,000 குழந்தை தானாக அபார்ட் ஆகிடுது. 1 லட்சம் குழந்தைய அபார்ட் பண்ணுறாங்க. 10 வயசை தாண்டக்கூடிய குழந்தைங்க 8 லட்சத்தி சொச்சம் மட்டும்தான். அந்த 10 வயசு தாண்டின குழந்தைங்கள 10வது தாண்டும் போது 1 லட்சம் குழந்தைங்க ட்ராப் ஆஃப் ஆகிடுவாங்க. 12வது தாண்டும் போது 1.5 லட்சம் குழந்தைங்க ட்ராப் ஆஃப் ஆகிடுவாங்க. வெறும் 5 லட்சத்தி சொச்சம் மட்டும்தான் காலேஜ் படிப்புக்கே போகிறாங்க. அந்த போகிற காலேஜ் படிப்பில் 70% மாணவர்கள் அரியர் இல்லைன்னா பார்டரில் பாஸ் ஆகிட்டு இருக்காங்க. வெறும் 1 லட்சம் மாணவர்கள் தான் வேலைக்கு தகுதியானவங்களாக வராங்க. அந்த 1 லட்சத்துலேயுமே ஒரு 10,000, அவ்வளோதான், 10,000 பேருக்கு மட்டும்தான் சொந்தமாக சம்பாதிக்கிற பணத்தை வச்சு அவங்க குடும்பத்தை ரன் பண்ணுற அளவுக்கு வருமானன்றது இருக்குது. 10 லட்சத்தில் வெறும் 10,000 பேர் மட்டும்தான் ஜெயிக்க முடியும்னா இந்த சிஸ்டம் நம்ம குழந்தைங்கள உருவாக்குதா இல்லை அழிக்குதா? நீங்கள் சொல்லக்கூடிய தமிழ்நாட்டிலே பெரிய காலேஜு, இந்தியாவிலேயே பெரிய யூனிவர்சிட்டி, அது எல்லாத்தையுமே ஜெயிச்சு உள்ளே அடுக்கி வச்சுக்கிறேன். அந்த அனுபவத்தோடு சொல்கிறேன். நம்ம சமுதாயத்தில் ஸ்கூலு, காலேஜு, யூனிவர்சிட்டி இருக்குன்றதுக்காக இங்கே எஜுகேஷன் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. உண்மையான எஜுகேஷனை இந்த சமுதாயத்துக்கு நான் கொண்டுட்டு வரேன். என்னோடய பேர் பண்ருட்டி சஃபி. நான் பண்ருட்டியில் 2026 எம்எல்ஏ எலெக்ஷனில் சுயேட்சை வேட்பாளராக பலாப்பழ சின்னத்தில் போட்டியிடுறேன். இந்த பதிவை 3 திட்டங்களாக பிரிக்கிறோம். முதல்ல எஜுகேஷன் சிஸ்டத்தில் என்ன மாற்றங்கள் வரணும், எஜுகேஷன் சிஸ்டத்துக்கான திட்டம், மாணவர்களுக்கான திட்டம், அடுத்தது ஆசிரியர்களுக்கான திட்டம், எஜுகேஷன் சிஸ்டத்துக்கான திட்டம். ஒரு குழந்தை சின்ன வயசில் தெரியாதனமாக விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் ஏற்பட்டு அந்த குழந்தை உடம்பு ஃபுல்லாகவே கருகி கை விரல் எடுக்கிற அளவு ஒரு சூழ்நிலை. அந்த குழந்தைலாம் பிழைக்காதுன்னு சொன்னாங்க. 20 வருஷம் கழித்து அந்த குழந்தை வாழ்க்கையில் பெரிய ஆளாக சொந்தமாக தொழில் தொடங்கி ஒரு பெரிய நிலைமைக்கு வந்திருக்காங்க. பிறக்கும் போதே கண்ணு தெரியாத ஒரு குழந்தை, அதெல்லாம் அவள் தான்ப்பா, ஒரு ஆள் வாழ்க்கை ஃபுல்லாக கூட இருந்து பார்த்துக்கணும்னு சொன்ன குழந்தை இந்தியாவிலேயே ஒரு பெரிய செஸ் கிராண்ட் மாஸ்டராக மாறி இருக்கிறாங்க. அது எப்படி நடக்க முடிஞ்சதுன்னா, அந்த குழந்தை கூட இருந்தவங்க எல்லாருமே அந்த சிஸ்டத்தை அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி மாற்றினாங்க. அப்படி மாற்றினதுனால தான் அந்த குழந்தைங்களால் ஜெயிக்க முடிஞ்சுது. அந்த குழந்தைங்களால் முடியும்னா நம்ம எல்லார் வீட்லேயுமே ஆரோக்கியமாக இருக்க எல்லா குழந்தைங்களாலையுமே ஜெயிக்க முடியும். நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே நம்ம குழந்தைக்கு ஏற்ற மாதிரி இந்த சிஸ்டத்தை கொஞ்சம் மாற்றினா போதும். நம்ம எல்லா வீட்டில் இருக்க குழந்தைங்களுமே ஜெயிச்சிருவாங்க. அதில் ஒரு திட்டத்தை மட்டும் இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது குழந்தைங்க ஸ்கூலுக்கு வராங்க. அப்போ ஸ்கூலுக்கு வரும்போதே டிஜிட்டலாக ஃபோனில் அந்த குழந்தைக்கு ஒரு பொம்மையை ரெடி பண்ணி கொடுக்குறோம். அது பார்க்குறதுக்கு நம்ம குழந்தையோட முகத்துலேயே நம்ம குழந்தை மாதிரியே இருக்கும். நம்ம குழந்தைங்க ஒரு சப்ஜெக்ட்டும் படிக்க இப்போ மேக்ஸ் படிக்கிறாங்க. மேக்ஸில் ஒரு 90 மார்க் வாங்கினாங்கன்னா மேக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு ஆயுதம், ஒரு பவர் அந்த பொம்மை கிடைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம குழந்தைங்க ஸ்போர்ட்ஸ் நல்லா பண்ணாங்கன்னா அந்த பொம்மை, ஃபோனில் இருக்க பொம்மை கொஞ்சம் உடம்பு பலமாகிற மாதிரி காட்டும். அவங்க ஒரு வருஷமும் படித்து முடித்து ஒவ்வொரு சப்ஜெக்டும் நல்லா படிக்க அந்த பொம்மையில் பவர் ஏறிக்கிட்டே போகும். ஸ்கூல்லே யார்கிட்ட நல்ல பொம்மை இருக்குன்ற மாதிரி ஒரு லீடர் போர்டு மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட இது ஒரு கேம் தான். ஆனால் இந்த கேமு அந்த குழந்தை எவ்வளோ படிக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கேமில் அவங்களுக்கு பவர் இருக்கும். அந்த கேமில் அவங்களுக்கு முன்னேற்றம் எல்லாம் இருக்க மாதிரி இருக்கும். சில வருஷங்கள் போகிறப்ப அந்த நம்ம குழந்தை வளர அந்த பொம்மை கூட வளர்ந்துக்கிட்டே வரும். சில வருஷத்துக்கு அப்புறமா நம்ம குழந்தைங்கள நீ படிக்க வேணான்னு சொன்னால் அவங்க நிப்பாட்ட மாட்டாங்க. வெறித்தனமாக படிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸ்கூலுக்கு போகிறதே அவங்களுக்கு ஒரு போதை மாதிரி இருக்கும். ஒவ்வொரு நாள் நான் ஸ்கூலுக்கு போகிறேன்னு ஆர்வத்தோடு எழுந்து போவாங்க. அந்தளவுக்கு அந்த சிஸ்டம்ன்றது மாறும். இருக்கிற குழந்தைங்களில் எக்கச்சக்கமான குழந்தைங்க ஆர்வத்தோடு படிப்பாங்க. லைக் ஃபோனில் கேம் விளையாடுறத விட படிக்கிறதுன்றது ரொம்ப பெட்டரான ஆப்ஷன் அவங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு இந்த சிஸ்டம்ன்றது மாறும். இது வெறும் ஒரு திட்டம் தான். இந்த மாதிரி பல திட்டங்களை கொண்டு நம்ம சிஸ்டத்தையே ரெவல்யூஷனைஸ் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கான திட்டம். நீங்கள் ஏதாவது ஒரு மரத்தை பார்த்து இந்த மரம் இவ்வளோ உயரம் வளர்கிறதுக்கு ஜெனட்டிக்ஸ் இருக்குது, ஆனால் அந்த மரம் இவ்வளோ தான் வளர்ந்துருக்குன்னு சொல்ல முடியுமா? நம்ம குழந்தைங்களுக்கு மட்டும் ஏன் அந்த மாதிரி? நம்ம குழந்தைங்க எவ்வளோ தூரம் அவங்களால வளர முடியுமோ அவ்வளோ உயரம் அவங்க வளரணும். எவ்வளோ தூரம் ஆரோக்கியமாக இருக்க முடியுமோ அவ்வளோ ஆரோக்கியமாக அவங்க இருக்கணும். இது எல்லாமே ஸ்கூல் படிக்கும் போதே நடக்கணும். ப்ராப்பராக நம்ம குழந்தைங்களுக்காக ஸ்கூலில் ஒரு பிடி டீச்சர் போட்டு ஒவ்வொரு நாளுமே ட்ரைனிங் கொடுத்து அவங்க ஸ்கூல் முடிக்கிறதுக்குள்ளார அவங்களோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டியை ரீச் பண்ண வைக்கிறோம். இது நம்ம புதுசாக பண்ணலை. 1962 அமெரிக்காவில் இதெல்லாம் கொண்டுட்டு வந்துட்டாங்க.
நம்ம ஊரில் இப்போ நம்ம பண்ணுறோம் அவ்வளோதான். நம்ம ஊரில் இருக்க எந்த குழந்தைக்குமே ஒரு 35 வயசு 40 வயசுலேயே எனக்கு வந்து முட்டி வலி வந்துடுச்சு, கழுத்தில் வலி, எனக்கு வந்து இடுப்பு வலின்னு சொல்லக்கூடாது. எல்லா குழந்தையுமே ஆரோக்கியமாக நம்ம உருவாக்குற இந்த சமுதாயத்தில் 100 வயசு வரைக்கும் வாழணும். அடுத்தது, நம்ம குழந்தைக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தாச்சு, கல்வியுமே கிட்டக்க போய் சேர்க்கணும். இப்போ இருக்க சிஸ்டத்தில் நம்ம ஊரில் 10வது எக்ஸாம் ரிசல்ட் வரும். வந்த உடனே நல்லா படிக்கிற மாணவர்கள் எல்லாருமே ஃபஸ்ட்டு பெஞ்சு, செகண்ட் பெஞ்ச். படிக்காத மாணவர்கள் எல்லாமே பின்னாடி பெஞ்ச். இந்த நல்லா படிக்கிற மாணவர்கள் மட்டும்தான் கவனிப்பாங்க. ஒரு பெரிய ஸ்கூலாக இருந்துச்சுன்னா இந்த நல்லா படிக்கிற மாணவர்களுக்குன்னு தனி கிளாஸ், அங்கே நல்ல குவாலிட்டியான டீச்சர்ஸ் போட்டு குவாலிட்டியாக சொல்லிக் கொடுப்பாங்க. நல்லா படிக்காத மாணவர்கள்லாம் சும்மா டம்மியாக ஒரு கிளாஸு, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருக்க டீச்சரை போட்டு ரொம்ப சுமாராக சொல்லிக் கொடுத்து நீ பாஸ் ஆனால் மட்டும் போதும்ப்பான்னு தனியாக பிரித்து வச்சுருவாங்க. 10வது படிக்கும்போது ஒரு சின்ன பையன், அவனுக்கு காலையில் என்ன சாப்பிடணுன்னு கூட தெரியாது, அந்த முடிவு கூட எடுக்க முடியாத ஒரு பையன் ஏதோ விளையாட்டுத்தனமாக இருந்துட்டான், கம்மியாக மார்க் வாங்கிட்டான். அதுக்காக அந்த பையன் நீ அவ்வளோதான்ப்பா, வாழ்க்கை ஃபுல்லாக அவனால் ஒன்றும் பண்ண முடியாது, நீ இப்படி தான் இருக்கணும்னா அது எப்படி? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இதை நம்ம மாற்றுறோம். இதுக்கு நம்ம ஒரு திட்டத்தை கொண்டு வரோம். அது பேர் ட்ரைபல் லேர்னிங் திட்டம். இந்த திட்டத்தின் அடிப்படையில் நல்லா மார்க் வாங்குகிற மாணவர்கள், அந்த 90 மார்க் வாங்கின மாணவர் அவர் ஒரு டீம் லீடராக இருப்பார். அவர் கீழே இன்னும் ஒரு 4 மாணவர்களை சேர்க்குறோம். 90 மார்க் வாங்கின மாணவர், அவர் கீழே 80 மார்க் வாங்கின மாணவர், 70, 60, 40 அஞ்சுத்தையுமே சேர்த்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறோம். அந்த நல்லா படிக்கிற டாப்பர் மாணவருக்கு தனியாக கவர்மெண்ட்டே தலைமைத்துவம் லீடர்ஷிப் பயிற்சி கொடுக்குறோம். எப்படி ஒரு டீமை ஃபார்ம் பண்ணணும், எப்படி ஒரு லீடராக இருக்கணும், எப்படி மற்றவங்கள்ட்டேருந்து வேலை வாங்கணும்னு எல்லா பயிற்சியுமே கொடுக்குறோம். 2 வருஷம் முடிஞ்சு 12th ரிசல்ட் வரப்போ எந்த லீடர் எல்லாமே ஒரு நல்லா அந்த டீமை கொண்டு வந்திருக்காங்களோ அந்த லீடர் எல்லாருக்குமே அவார்டு கொடுக்குறோம். சாதாரணமான அவார்டு கிடையாது. இப்போ அந்த பையன் இருக்கக்கூடிய ஊரில் ஒரு தண்ணி பிரச்சனை இருக்குன்னா, அந்த ஊருக்கு ஒரு தண்ணி பிரச்சனை இருக்குது, தண்ணி டேங்க் கட்டுங்க அந்த பையன் கேட்டார்னா, அந்த ஊரில் ஒரு தண்ணி டேங்க் கட்டி அந்த பையனோட பேர் அதில் எழுதுகிறோம். ராம்குமார் 2026 பேட்ச் படித்து இந்த ஊருக்கு இந்த தனி தொட்டி வாங்கி கொடுத்தாருன்னு. அந்த ஊரில் ஒரு ரோடு பிரச்சனை இருந்துச்சுன்னா, லக்ஷ்மி படித்து இந்த ஊருக்கு இந்த ரோடு போட்டு கொடுத்தாங்கன்னு எழுதுகிறோம். இந்த பெருமையை அந்த குழந்தைக்கு போய் நம்ம சேர்க்குறோம். தமிழ்நாட்டில் 10,000 ஸ்கூல்ஸ் இருக்குது, 12th படிக்கிற மாதிரி ஸ்கூல்ஸ். 10,000 ஸ்கூல்லுமே ஒரு டீம் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த ஒவ்வொரு டீமோட டாப்பருக்குமே ஒரு திட்டத்தை போட்டோம்னா தமிழ்நாடு முழுக்க ஒரு வருஷத்துக்கு 10,000 திட்டம் இம்ப்ளிமெண்ட் ஆகும். இதை விட பெருமையான விஷயம் என்ன தெரியுமா? 10,000 தலை சிறந்த மாணவர்கள் இந்த சமுதாயம் நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தோட ஸ்கூல் முடிச்சுட்டு இந்த சமுதாயத்துக்குள்ளே வருவாங்க. அவங்க நாளைக்கு ஒரு நல்ல டாக்டராக, ஒரு நல்ல லாயராக, ஒரு நல்ல பொலிட்டீஷியனாக, ஒரு நல்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயாக மாறுவாங்க. அவங்க இப்போ இருக்கிறத விட இன்னும் பிரம்மாண்டமான ஒரு சமுதாயத்தை கட்டி எழுப்புவாங்க. ஒரு மாணவர் அவர் சொந்தமாக படித்தார்ப்பா, அவர் குடும்ப கஷ்டத்துக்காக படித்தார்ப்பான்றதை தாண்டி ஒரு மாணவர் இந்த சமுதாயத்துக்காக படித்தாருன்ற பெருமை இந்த சமுதாயத்துக்கே வந்து சேரும். அடுத்தது, ஆசிரியர்களுக்கான திட்டம். நம்ம ஊரில் ஒரு டீச்சரோட சம்பளம் மாதம் 15,000 மட்டும்தான். நீங்கள் பிஹெச்டி டாக்டரேட்டே முடிச்சிருந்தாலும் 20,000 25,000 தாண்டாது. நீங்கள் ஒரு கட்டிட வேலைக்கு இந்த ஊரில் போனால் கூட, ஒரு எலக்ட்ரிஷியனாக போனால் கூட ஒரு நாளைக்கு 1,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். ஒரு மாதத்துக்கு 30,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். இவ்வளோ கம்மியாக 15,000 நம்ம சம்பளம் கொடுத்தோம்னா ஒரு வெளிநாட்டில் படித்தவரோ, இந்தியாவில் ஒரு பெரிய காலேஜில் படித்தவரோ எப்படி நம்ம ஊருக்கு சொல்லிக் கொடுக்க வருவாங்க? இந்த நிலமன்றது மாறணும். நம்ம ஊருக்கு சிறந்த ஆசிரியர்கள் வரணும். இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களே சிறந்த ஆசிரியர்களாக மாறணும். அதுக்கு ஒரு திட்டத்தை நம்ம கொண்டு வரோம். இந்த திட்டத்தோட அடிப்படையில் ஒரு ஆசிரியர் இருக்கார். அவர் சொந்த முயற்சியில் அவர் திறமையை வளர்த்துக்கிட்டு ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அந்த கம்பெனியில் வேலை வாங்கி ஆஃபர் லெட்டரை எடுத்துகிட்டு வந்து நம்மள்ட்ட கொடுத்தாருன்னா, அந்த கம்பெனி அவருக்கு என்ன சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்களோ, நம்ம கொடுக்கறத விட சேலரி அதிகமாக கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான சம்பளத்தை நம்ம அவருக்கு கொடுக்குறோம். இப்போ ஒரு ஆசிரியர் அவர் தனியாக கோடிங் படித்து கற்றுக்கிட்டு ஒரு ஐடி கம்பெனியில், கூகுள், ஃபேஸ்புக், அமேசான் மாதிரி கம்பெனியில் ஒரு வேலையை வாங்குறார். அந்த கம்பெனி அவருக்கு 1,00,000 ரூபா நாங்கள் பே பண்ணுறோன்னு ஆஃபர் லெட்டர் கொடுக்குறாங்கன்னா அவர் அந்த வேலையை சேரணும்னு அவசியம் இல்லை. அந்த ஆஃபர் லெட்டரை எங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வாங்க, நாங்கள் அதுக்கு ஈக்குவலண்ட்டான பணத்தை உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்கள் எப்படி படிச்சிங்க, நீங்கள் எப்படி இந்த வேலை வாங்கினீங்கன்னு
எங்கள் ஊர் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இதன் மூலயமா ஆசிரியர்களுக்குமே ஒரு பொருளாதார ரீதியாக நிறையா பணமும் கிடைக்கும். நம்ம மாணவர்களுக்குமே உண்மையான எக்ஸ்பீரியன்ஸ், உண்மையான இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ், உண்மையானுமே ஒரு வேலைக்கு போகிறவங்க, வேலையை கிளியர் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கிடைப்பாங்க. இதெல்லாம் கேட்க நல்லா இருக்குது சார். இதை நம்ம செஞ்சோம்னா நாளைக்கே நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் வழக்கம் மாறிடுமா, நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் நாளைக்கே வேலை கிடச்சிருமானா? ஏர்லி சக்ஸஸ் இஸ் ஆல்வேஸ் அ ஸ்கேம். கிரேட் திங் டேக் டைம். இன்றைக்கே ஜெயிச்சிடலாம், நாளைக்கே ஜெயிச்சிடலான்னா ஸ்கேம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். மிகப்பெரிய விஷயம் செய்கிறதுக்கு சில காலங்கள் எடுக்க தான் செய்யும். நம்ம இப்போ நியூஸில் பார்த்தா உலகத்தோட செஸ் சாம்பியன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்ன்றாங்க, அவார்டு கொடுக்குறாங்க, எல்லாமே நடக்குது. இந்தியாவில் இருக்க செஸ் சாம்பியன்ஸில் 40% பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க. அது என்ன ரொம்ப டக்குன்னு நடந்த விஷயமா? 1960 அப்போ தமிழ்நாடுன்னு ஒரு இடம், அங்கே செஸ் விளையாடுற ஆட்கள் இருக்காங்கன்னு கூட யாருக்குமே தெரியாது. 2 நாடு தான் இருந்தது. ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று சோவியத் யூனியன், ரஷ்யா. தமிழ்நாட்டில் சாம்பியன்ஸே கிடையாது. அப்போ இம்மானுவேல் ஆரான்னு ஒரு மனுஷன் இருந்தார். அவர் சென்னையில் ஒரு சின்ன பில்டிங் ரெடி பண்ணார். அந்த பில்டிங் பேர் தால் செஸ் கிளப். அந்த பில்டிங்கில் செஸ்ஸை கற்றுக்கின ஒரு மனுஷன் தான் விஸ்வநாத ஆனந்த். அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வந்த பசங்க தான் இன்றைக்கி நீங்கள் நியூஸில் பார்க்குறோங்க. இத்தனை வருஷம் ஆச்சு இந்த சாம்பியன்ஸ் எல்லாம் உருவாக்குறதுக்கு. நம்ம உருவாக்குற சிஸ்டமும் அந்த மாதிரி தான். இன்றைக்கி ஒரு சின்ன விஷயம் நம்ம சின்னதாக மாற்றணும்னு உங்களுக்கு தோணலாம். 20 வருஷம் 30 வருஷம் கழித்து பார்க்கும்போது இந்த உலகத்தோட மிகப்பெரிய சயின்டிஸ்ட், டாக்டர், இன்ஜினியர், லாயர் எல்லாருமே இந்த மண்ணை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க, இங்கேருந்து உருவானவங்களாக இருப்பாங்க. நம்ம இது எப்படி பண்ணோன்னு பார்க்குறதுக்கு எல்லா நாட்டை சேர்ந்த தலைவர்களே இந்த மண்ணுக்கு வருவாங்க. நம்மளை பார்த்து கற்றுக்கிட்டு அவங்க ஊரில் போய் அவங்க எஜுகேஷன் சிஸ்டத்தை அவங்க மாற்றுவாங்க. என்னோட நோக்கன்றது, இந்த ஊரில் 100 பசங்க இருக்காங்கப்பா, 100 பசங்களுமே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்போம். நீட்டு, கேட்டு, கியூட்டுன்னு ஒரு எக்ஸாம் வச்சு அந்த 100லேருந்து இவர் தான் சிறந்த மாணவர்னு காட்டுறது கிடையாது. இருக்கிற 100 மாணவர்களுமே சிறந்த மாணவர்களாக மாற்றுறது தான் என்னோட நோக்கம். நான் உருவாக்குற சிஸ்டமும் அதன் அடிப்படையில் தான் இருக்கும். நான் பண்ருட்டி சஃபி 2026 எம்எல்ஏ எலெக்ஷனில் பண்ருட்டியில் சுயேட்சை வேட்பாளராக பலாப்பழ சின்னத்தில் போட்டிடுறேன். நான் கொடுக்குற இந்த வாக்குறுதியை 24 மாதத்தில் நான் இந்த ஊரில் நிறைவேற்றி காட்டுறேன். அப்படி இதில் ஒரு வாக்குறுதி மிஸ் ஆனால் கூட இந்த கோட்டு பத்திரத்தை பயன்படுத்தி யார் வேணாலும் என்ன பதவி விலக வைக்க முடியும். அந்த கேரண்டியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்கள் ஓட்டை பலாப்பழ சின்னத்தில் போடுங்க. நம்ம சமுதாயத்தில் படித்தவங்க நிறையா பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களாம் எப்படி யோசிக்கிறாங்கன்னா, படிப்புன்றது திறமையை வளர்த்துக்க மட்டும்தான், திறமையை வளர்க்குறதுக்காக மட்டும்தான் நம்ம படிக்கணும். இப்போ அவங்க சொல்கிறது உண்மையாக இருந்துச்சுன்னா பேசாமல் எல்லா ஸ்கூல் காலேஜுக்கு வெளியிலுமே படித்தா திறமை மட்டும்தான் வளரும், இங்கே படிச்சிங்கன்னா வேலை கிடைக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு எழுதி போட்டுடலாமா? நம்ம படிப்புன்றது நமக்கு திறமையை கொடுக்கணும். அந்த திறமையை வச்சு செய்யறதுக்கு இங்கே தொழில்களும் வேலைகளும் இருக்கணும். நம்ம ஊரில் எப்படி தொழில்களையும் வேலைகளையும் உருவாக்கலாம், அதுக்கான திட்டத்தை இந்த பதிவில் பாருங்கள்.